Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆர்கன் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 4, அதாவது ஃபிசிக்ஸ் சாப்டர் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் பேஜ் நம்பர் 39 இருக்குது. ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். After completing this lesson, students will be able to understand the electric charge, electric field and Coulomb's law. அதாவது வந்துட்டு இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, Coulomb's law அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியும். Explain the concept of electric current, voltage, resistance and Ohm's law. ஸோ கான்செப்ட், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டோட கான்செப்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம்ஸ் லா. ஸோ இதோட கான்செப்டில் என்னென்னு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ட்ரா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் ஃபார் சீரீஸ் அண்ட் பேரல் சர்க்கியூட். ஸோ 2 சர்க்கியூட் இருக்குது, சீரீஸ் அண்ட் பேரல் சர்க்கியூட்னு. ஸோ அதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வந்துட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். Explain the effects of electric current like heating or thermal effect, chemical and magnetic effect. So எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஹீட்டிங், இல்லாட்டி தேர்மல் எஃபெக்ட், இல்லாட்டி கெமிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில். அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட்னா என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னு பார்ப்போம். know the safety aspects related to electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு ரிலேட்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் மாஸ் அண்ட் லென்த் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ இஸ் எ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர். ஒரு மேட்ருக்கு எப்படி மாஸும் லென்த்தும் ஒரு ஃபண்டமெண்டலான ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி தான் ஒரு மேட்ருக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. we know that matter is made up of atoms and molecules. நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்டர் வந்துட்டு எதனால் மேடாயிருக்கு, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்னால மேடாயிருக்கு. Atoms have particles like electrons, protons and neutrons. So atomல என்னென்ன particles இருக்கு, electrons இருக்கு, protons இருக்கு, neutrons இருக்கு. By nature, electrons and protons have negative and positive charge. So நேச்சர்னால எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ், அந்த எலக்ட்ரான்ஸுக்கு ப்ரோட்டான்ஸுக்கு என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் நியூட்ரான்ஸ் do not have charge. ஸோ ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் ப்ரோட்டான்ஸுக்கும் வந்துட்டு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் நியூட்ரான்ஸுக்கு வந்துட்டு எந்த வித சார்ஜும் இல்லை. An electric current consists of moving electric charges. ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இருக்குங்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் எ மாடர்ன் டைம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைமில். In this lesson, we will study about electric charges, electric current, electric circuit diagrams and the effects of electric current. So இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் நம்ம எப்படி அதை வந்துட்டு அந்த ட்ரா பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்னென்ன, எப்படி அந்த எலக்ட்ரிக் சார்ஜை வந்துட்டு மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ். Inside each atom there is a nucleus with positively charged proton and charged neutron and negatively charged electrons orbiting the nucleus. அதாவது ஒவ்வொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேயும் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி சார்ஜ்லெஸ் நியூட்ரான்ஸும் இருக்கும். Usually there are as many electrons as there are protons and atoms themselves are neutron. ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அது வந்துட்டு நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸும் இருக்கும். If an electron is removed from an atom, அதாவது ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஆட்டம் என்னவா மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறின்னு சொல்கிறாங்க. If an electron is removed from the atom becomes positively charged. ஒரு ஆட்டத்திலிருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். தென் இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் அயான்ஸ். அந்த ஆட்டம், இப்போ ஒரு ஆட்டம் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறோம்.
If an electron is added in excess to the atom, then the atom is negatively charged and is called negative ion அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் அதுனா அது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது அந்த ஆட்டம், அதை நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் அயான்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நம்ம அதிகமாக எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது அந்த ஆட்டம். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நெகட்டிவ் அயான்னு சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் அயான்னா என்ன, நெகட்டிவ் அயான்னா என்ன, ஸோ பின்னாடி வரக்கூடியதில் நெகட்டிவ் அயான்னு என்ன, பாசிட்டிவ் அயான். ஸோ நெகட்டிவ் அயான் பாசிட்டிவ் அயான் இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் அயான்னு என்ன, பாசிட்டிவ் அயான்னு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. When you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small pieces of paper, is it not? அதாவது வந்துட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் காம் நம்மளோட சீப்பு இருக்குல்ல, அந்த சீப்பை வந்துட்டு நம்ம ட்ரையாக இருக்கக்கூடிய, அதாவது வெட்டாக இருக்கக்கூடிய ஹேர் இல்லாமல் ட்ரையாக இருக்கக்கூடிய ஹேரில் வந்துட்டு நம்ம கோம் பண்ணும்போது சீவும் போது அந்த கோம்புக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா வந்துட்டு நம்ம தலையில் சீப்பை சீவிட்டு ஒரு சின்ன பீஸ் பேப்பர்கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வந்துட்டு அந்த கோம்பு வந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. வென் யூ ரப் த கோம் வைக்ரஸ்லி, அதாவது வந்துட்டு கோம்பை நீங்கள் வந்துட்டு இந்த சீப்பை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது கோம்ப் ரப் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேர் லீவ் அண்ட் அக்யூமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ஹோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வைக்ரஸாக அந்த கோம்பை வந்துட்டு நீங்கள் ரப் பண்ணும்போது ஹேரில் இருக்கக்கூடிய நம்ம முடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் லீவ் ஆகி அக்யூமுலேட் ஆயிடும், அதாவது செடிமெண்ட் ஆயிடும். எங்கன்னா அந்த கோம்போட எட்ஜில். Your hair is now positively charged as it has lost the electrons. ஸோ நம்ம ஹேர் வந்துட்டு நம்ம ஹேர் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் இப்போ வந்துட்டு கோம்புக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த நம்மளோட ஹேர் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்துட்டு என்னவாயிரும், பாசிட்டிவ் சார்ஜாக ஆயிரும். அந்த கோம்ப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஸ் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த கோம்ப் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ வந்துட்டு ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். அதுதான் நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் அயான்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு ஆட்டத்தில் வந்துட்டு எலக்ட்ரானை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் அயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, electric charge is measured in coulomb and the symbol for the same is C. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம கூலும் அப்படிங்கிறத வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். அதோட சிம்பிள் என்னென்னா C. The charge of an electron is numerically a very tiny value. ஸோ அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படின்னு நியூமரிக்கலாக பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டைனி, ஒரு சின்ன வேல்யூன்னு சொல்கிறாங்க. The charge of an electron. ஸோ எலக்ட்ரான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Is fundamental unit with charge equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஸோ வந்துட்டு ஒரு எலக்ட்ரானோட யூனிட் என்ன, 1.6 into 10 to the power minus 19 coulomb. This indicates that any charge, அதாவது சார்ஜுங்கிறது வந்துட்டு Qனா வந்துட்டு சார்ஜின் மீனிங் பின்னாடி ஃபார்முலாஸில் வரும். This indicates that any charge has to be integral multiple of the fundamental unit of electron charge. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சார்ஜ் அதாவது Q is equal to integral multipleனா n into fundamental unit of electric charge எப்படி டினோட் பண்ணுவோம், ஈன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ Q is equal to n into E. ஹியர் என்னங்கிறது வந்துட்டு அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள்ங்கிறது வந்துட்டு ஒரு ஹோல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா அதோட கூலும்பில் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். அதோட சிம்பிள் வந்துட்டு C. நியூமரிக்கலாக பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ வந்துட்டு ரொம்பவே மைன்யூட்டான வேல்யூ, டைனியான வேல்யூன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானோட வேல்யூ, எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூ என்னென்னா 1.6 into 10 to the power minus 19 coulomb அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q is equal to n into E. என்னங்கிறது வந்துட்டு ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. Practically we have micro coulomb, nano coulomb and pico coulomb as the units of electric charge. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது, மைக்ரோ கூலும் இருக்குது, நானோ கூலும் இருக்குது அண்ட் பைக்கோ கூலும்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Electric charge is additive in nature. The total electric charge of system is the algebraic sum of all the charges located in the system. அதாவது வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ், டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோனா algebraic sum of all the charges located in the system. ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் என்னன்னா algebraic sum is equal to அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணால் வரதான் வந்துட்டு
டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே தட் சிஸ்டம் ஹேஸ் 2 சார்ஜஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு 2 சார்ஜ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட வேல்யூ என்ன? +5C, அதாவது 5 கூலும். அண்ட் நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ -2 கூலும். தென் த டோட்டல் ஆர் நெட் சார்ஜ் ஆன் த சிஸ்டம், அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ? +5C +-2C, அதாவது அல்ஜிப்ரிக் சம்முங்கிறது வந்துட்டு ப்ளஸ் அடிஷனல் டினோட் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு +5C, நெகட்டிவ் வந்துட்டு -2C. அப்போ இடையில வந்துட்டு சம்முங்கிறது வந்துட்டு அந்த ப்ளஸ்ஸை டினோட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஈக்குவல் டு இதை வந்துட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? +3C கிடைக்குது. இதுதான் வந்துட்டு டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜை இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் என்ன? Among electric charges there are 2 types of electric forces. ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் another ஒன் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது, அதாவது ரெண்டும் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் வரும். ரிப்பல்சிவ்னால் தனித்தனியாக போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அதாவது வந்துட்டு லைக் சார்ஜஸ்னால் வந்துட்டு ஒரே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு ஆப்ஜெக்ட் 2 மேட்டருமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா அது வந்துட்டு விலகி போயிடும், ரிப்பல் ஆகி போகும். சப்போஸ் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது வந்துட்டு அட்ராக்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. The force existing between the charges is called electric force. அதாவது ஒரு 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது இந்த 2 சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். These forces can be experienced even when the charges are not in contact. சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எப்போ இருக்கும்? 2 சார்ஜஸ்க்கும் எந்த விதமான கான்டாக்ட் இல்லாதப்போ வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது 2 லைக் சார்ஜஸ், அதாவது ரெண்டுமே வந்துட்டு ஒரே சார்ஜ், ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாட்டி ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அதாவது வந்துட்டு 2 விலகி போயிடும். சப்போஸ் 2 சார்ஜஸாக அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 சார்ஜஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? The region in which a charge experiences electric force forms the electric field around the charge. அதாவது வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த பிளேஸில் வந்துட்டு இருக்கோ அந்த ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆஃபன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் E மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இஸ் ரெப்ரசன்டட் பை லைன்ஸ் அண்ட் ஆரோ ஹெட்ஸ் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்துட்டு ஈங்கிறது மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது எப்படி டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸும் ஆரோ ஹெட்ஸ், அதாவது பாருங்கள் இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்துட்டு ஒரு லைன். பாருங்கள் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு லைன். இதான் வந்துட்டு லைன்ஸு. இதில் இருக்கக்கூடிய ஆரோ ஹெட்ஸ், இந்த ஆரோ மார்க்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரோ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரோ மார்க்ஸ் தான் ஆரோ ஹெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட என்ன டைரக்ஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The direction of the electric field is the direction of the force that would act on a small positive charge. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் வந்துட்டு அது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் ஆகுதுன்னு காட்டுது அப்படிங்கிறாங்க. Therefore, the lines representing the electric field are called electric lines of force. அதாவது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லைன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா electric lines of force அப்படின்னு சொல்கிறோம். The electric lines of force are straight or curved paths along which a unit of positive charge tends to move into an electric field. அதாவது electric lines of forceன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம் இல்லாட்டி கர்வாகவும் இருக்கலாம். along which a unit of positive charge. ஸோ அங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், tend to move the electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்துட்டு மூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன். ஸோ இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுங்கன்னு வந்துட்டு ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க.
The strength of an electric field is represented by how close the field lines are one together. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒவ்வொரு லைனும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். For an isolated positive charge, the electric lines of force are radially outwards. அதாவது ஐசோலேட்டான ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அவுட்வேர்ட்ஸ், ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு வந்துட்டு இன்வெர்ட்ஸ், உள்புறமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Electric field at a point is a measure of force acting on a unit positive charge placed at that point. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்துட்டு எதை மெஷர் பண்ணுதா, ஃபோர்ஸ், அந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. The positive charge will experience force in the direction of electric field. அதாவது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா எந்த டைரக்ஷன், அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த டைரக்ஷன் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு நடக்குதோ அதை வச்சு தான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுதான் சொல்கிறாங்க, எ பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபோர்ஸை வந்துட்டு எந்த டைரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அந்த டைரக்ஷன் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். And negative charge will experience in the opposite direction of the electric field. So negative charge வந்துட்டு electric field ஓட opposite direction வந்துட்டு experience பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னா எந்த பிளேஸில் எந்த ரீஜனில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதோ அந்த ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன? Though there is an electric force existing among the charges, they are still kept together. Is it not? அதாவது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸில் வந்துட்டு ரெண்டு சார்ஜஸ், அதாவது அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டு நடக்கும்போது அது வந்துட்டு கெப்ட் ஒட்டுக்காக இருக்குது இல்லையா? We know that in a region of an electric charge there is an electric field. நமக்கு தெரியும் ஒரு ரீஜன் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் ஆர் வயஸ் வெர்சா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்துட்டு அதர் சார்ஜஸ் வந்துட்டு இந்த ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த ஃபீல்டில். there is a work done on the charges to keep them together. அதாவது அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வந்துட்டு ரெண்டு சார்ஜஸையும் ஒட்டுக்கா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஒர்க் வந்துட்டு நடக்கும். This results in a quantity called electric potential. ஸோ அப்படி அங்கே நடக்கக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். Electric potential is a measure of work done on unit positive charge to bring it to that point against all electrical forces. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுங்கிறது ஒரு மெஷர். என்ன மெஷர்னா மெஷர் ஆஃப் ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். யூனிட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் எவ்வளோ குவான்டிட்டி வந்துட்டு ஒர்க் டன் ஆகிருக்கு, எதுக்குன்னா அந்த பாயிண்ட்டை வந்துட்டு டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பேக் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அதான் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் எ மெஷர் ஆஃப் ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் எகெயின்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸுக்கு எகெயின்ஸ்டாக அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரக்கு ஒரு ஒர்க் டன் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் எ மெஷர் ஆஃப் ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் எகெயின்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட டெஃபினிஷன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்னென்னு பார்த்தோம், அது எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த கரண்ட்டோட டேரக்ஷன் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் கூட கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.